வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் லைட்டர்களை தடை செய்வதாக சமீபத்தில் அளித்த வாக்குறுதியைத் தொடர்ந்து குறைந்த விலை லைட்டர்கள் மற்றும் அவற்றின் கூறுகளுக்கு மத்திய அரசு ஏற்கனவே கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்பதை எடுத்துரைத்து குறு சிறு மற்றும் நடுத்தர வணிக அமைச்சர் எம் அன்பரசன் பதிலளித்தார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தொடர்ச்சியான முயற்சிகளைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அவர் தெளிவுபடுத்தினார். லைட்டர்களை தடை செய்ய வலியுறுத்தி ஸ்டாலின் செப்டம்பர் 2022இல் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியதாக அன்பரசன் சுட்டிக்காட்டினார். இந்த மேல்முறையீட்டின் விளைவாக ஜூன் 2023இல் ரூபாய்க்கும் குறைவான விலையில் லைட்டர்களை விற்பனை செய்வதை மத்திய அரசு தடை செய்தது. இருப்பினும் இந்த கட்டுப்பாடு இருந்தபோதிலும் இறக்குமதி செய்யப்பட்ட உதிரி பாகங்களை பயன்படுத்தி பல லைட்டர்கள் இன்னும் ஒன்று சேர்க்கப்பட்டு விற்கப்பட்டன. இந்த ஓட்டையை மூட தமிழ்நாடு அரசு தனது முயற்சிகளை தொடர்ந்தது. அக்டோபர் 2024இல் லைட்டர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய வெற்றிகரமாக அழுத்தம் கொடுத்தது. உள்ளூர் தீப்பெட்டித் தொழிலின் நலன்களை முழுமையாக பாதுகாப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். குறிப்பாக கோவில்பட்டி போன்ற பகுதிகளில் வேலைவாய்ப்புக்காக இந்த துறையையே பெரிதும் நம்பியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரின் மூலப்பொருள் இறக்குமதியில் ஏற்பட்ட தாக்கத்தை நிவர்த்தி செய்த அன்பரசன் தீப்பெட்டி உற்பத்திக்கான ஒரு முக்கிய மூலப்பொருளான பொட்டாசியம் குளோரைடு விநியோகம் தடைபட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சென்னை பெட்ரோ கெமிக்கல்ஸ் மூலம் கொள்முதல் ஏற்பாடு செய்து தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கு தடையின்றி வழங்குவதை உறுதி செய்வதன் மூலம் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தமிழக அரசு விரைவான நடவடிக்கை எடுத்ததாக அவர் கூறினார். பாரம்பரிய தொழில்களுக்கு ஆதரவாக கடலை மிட்டாய் உற்பத்திக்கான வசதி மையத்தை நிறுவுவதாகவும் மாநில அரசு அறிவித்தது. இந்த திட்டம் 7.13 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுகிறது. இதில் 6.42 கோடி ரூபாய் சிறு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கவும் உள்ளூர் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் மானியமாக வழங்கப்படும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.